உள்ளே கவசம் இல்லை என்றால் இந்நேரம் நான் செத்திருப்பேன். எதற்காக இந்த காட்டில் இப்படி ஒளிந்து ஓடுகிறாய்? யாரம்மா நீ? உலகை கண்டு பயந்தோடும் ஒரு சிறுமி. உலகம் உனக்கு இழைத்த தீங்கு? உத்தமர்கள் வாழ அது இடம் தருவதில்லை. ஏழை எளியோரின் வாழ்வை வாடி துடிக்கச் செய்கிறது. அதற்காக தனிமையில் எங்கே போகிறாய்? துணையற்றவர்களுக்கு துணையாக, ஆபத்தில் சிக்கியவர்களுக்கு அபயமாக, எளியோரின் சகாயனாக இந்த காட்டில் வசிக்கிறார் ஒரு கருணாமூர்த்தி. கரிகாலர் என்று பெயர். அவரை பார்க்க போகிறேன். அவரிடம் நீ சேரும் முறை நான் துணை வரலாமா? பிறர் உதவியை நான் நாடுவதில்லை. ஏனம்மா அப்படி? என்னிடம் வகை கிடையாது. ஆனால் கரிகாலரிடம் மட்டும்? பிறருக்கு சேவை செய்யவே பிறவி எடுத்த உத்தமர் கரிகாலர். என்னையும் நீ அப்படியே எண்ணலாம். எனக்கு ஒரு பெண் இருந்தாள். அவள் உயிருடன் இருந்தால் உன் பருவமே இருக்கும் அவளுக்கு. அவள் நினைவு கொண்டு சொல்கிறேன். நான் உன்னை என் மகளென நேசிக்க விரும்புவதை தவிர மற்றொன்றும் உன்னை ஆசிக்கவில்லை. உனக்கு துணை செல்ல அனுமதி கேட்கிறேன். விடலாமா? சரி. உங்கள் பேர்? புருஷோத்தமன். கடுமையான சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறீர்கள். ஆவசந்தா, என் வாழ்க்கையிலே நடந்த பல சம்பவங்களை பற்றி நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த காலத்தில் நான் அரண்மனையில் வசித்து வந்தேன். என் மைத்துனர் நாட்டின் மன்னர். என் மீது மற்றற்ற மதிப்பும் வைத்திருந்தார். அவருக்கு கண்ணின் மணி போல 2 குழந்தைகள். என் தங்கையின் செல்வ புதல்வர்கள். திடீரென்று என் தங்கை மாண்டு விட்டார். பிறகு மன்னரே குழந்தைகளுக்கு தந்தையும் தாயுமானார். அவர்களுக்கு நான் இணைபிரியா நண்பர், குரு, காவலர். இந்த நிலையிலே எங்கிருந்தோ எப்படியோ ஒரு நாடோடி நடனமாக அரண்மனையில் புகுந்துதான் மன்னரின் அன்பிற்கும் பாத்திரமானார். அப்பொழுது ஒரு நாள் நீராடலாம் காவில் நீராடலாம் அழகான பெண்
பிரபு, பிடித்ததா நடனம்? ஊர்வசி, கண்ட இன்பம், மனம் கண்ட மயக்கம், உணர்வு கண்ட போதை, வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அடியா ஐயா, என் ரசிப்பின் அடையாளமாக வேண்டாம் மர்த்தி. பொன்னும் பொருளும் வேண்டி நான் வந்தவள். அவ்விடத்து ஆதரவு இருக்குமானால் அடிமை அதுவே பெரிய பொக்கிஷம். மன்னர் பெருமானே, என் தங்கை ஊர்வசியின் கலை என்றென்றைக்கும் தனதரவில் பரிமளிக்க வேண்டும், அவ்வளவுதான். வைசாட்சி, ஊர்வசி சரி என்று சொல்லட்டும். இந்த அரண்மனையின் நாயகியாக, அந்தப்புறத்தின் தலைவியாக, என் வாழ்வின் துணைவியாக அவளுக்கு இங்கே இடம் தருகிறேன். அரசரின் மீது இத்தனை அன்பு காட்டுவது என் முன்னோர்கள் செய்த புண்ணியம். இன்று முதல் இந்த அரண்மனைக்கு நாயகி. அரசே, தங்கையும் அவளது கலையும் தகுதியான இடத்தில் கலந்துவிட்டது. என் கனவு பலித்தது, எண்ணம் நிறைவேறி. இனி நான் ஊர் திரும்புவதற்கு அனுமதி தர வேண்டும். ஊர் திரும்புவதா? ஆம். தங்கையை தனிமையில் விட்டா? மன்னிக்க வேண்டும். சன்மானம் உள்ளவன் தங்கை தெய்வில் வாழ விரும்ப மாட்டான். இந்த அரண்மனையில் உனக்கு தகுதியான உத்தியோகம் கிடைத்தால் தங்குவதற்கு தயங்கவே மாட்டேன். இன்று முதல் எனது மெய்க்காப்பாளன் நீ. மாபெரும் மதிப்பு தந்து விட்டீர்கள் மகாராஜா. ஊர்வசிக்கும் திருப்திதானே? இனி எங்களுக்கு என்ன குறை பிரபு? காவலன் கச்சிதமாக கவிழ்ந்து விட்டார். பைசாச்சி, எப்படி என் சாமர்த்தியம்? ஒன்றுமென்ன, என் சமயோஜித புத்தியும் கூடத்தான். எவரும் அறியாத உனக்கு 7 அடுக்கு மாளிகையில் வசிக்க ஏணி போட்டு தந்தது யார்? இந்த பைசாட்சி. இந்த நாட்டு மன்னவரின் மனைவி மடிந்ததும் முதலில் அந்த ஸ்தானத்தை கைப்பற்றி பின் மகுடத்தை கைப்பற்றி என்று உனக்கு ஆலோசனை கூறியது யார்? இந்த பைசாட்சி. ஒரு நாடோடி நடனமாதுக்கு அரியாசனம் நோக்க பாதை அமைத்து தந்தது யார்? இந்த பைசாட்சி. இந்த பலனை எல்லாம் உன்னுடன் இருந்து அனுபவிக்கப் போவது யார்? இந்த பைசாட்சி. அன்பரே, நம் சித்திரங்கள் யாவும் நிறைவேறிய பின் நிறைவேறி அப்படி விபரீதம், அநியாயம். பகவதி, மேலும் என்ன நடந்திருக்கிறது? பதறாமல் கூறு. எஜமா, அந்த ஆட்டக்காரியின் வலையிலே அரசர் சரியாக சிக்கிவிட்டார். அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாராம். அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாராம் அரசர். அது மட்டுமல்ல, அவளுடன் இருக்கும் அந்த பைசாச்சிக்கு மெய்காப்பாளன் யோகமா. மன்னர் என்ன மதியை இழந்து விட்டாரா? அவர் பெற்ற மாணிக்கங்களையும் மறந்து விட்டாரா? என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கோபிக்கிறேன்? கலாவதி, என் செல்வங்களே, கழுகின் கூண்டை நோக்கி ஒரு கருநாகம் வந்தது. இன்று அது கூண்டினுள்ளேயே நுழைந்து விட்டது. சேதம் ஏற்படும் முன் அதை வெட்டி எறிய வேண்டும். மகாராஜா, தாங்கள் மறுமுறையும் மனம் செய்து கொள்ளப் போகிறேன். தங்களுக்கு மனைவியாக போவது தேவி ஊர்வசி. மகாராஜா, ஊர்வசி ஊர் பெயர் தெரியாத, இனம் தெரியாத, தரம் தெரியாத ஒரு நாடோடி என்பதை மறுமுறையும் ஞாபகப்படுத்துகிறேன். புருஷோத்தமரே, என் சொந்த விஷயத்தில் தலையிடுகிறீர் என்பதை மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு சொந்த விஷயம், இந்நாட்டு மக்களுக்கு மகாராணியை பொறுத்த விஷயம், பால்மணம் மாறாத உங்கள் புதல்வருக்கு மாற்றாந்தாயை பொறுத்த விஷயம். சொற்பொழிவு இங்கே தேவையில்லை. மகாராஜா, அரசன் ஆஜ்ஞை. அனாவசியமாய் பேச வேண்டாம். மைத்துனரே, வேண்டாம், போம் வழியே.
மறந்த மன்னன் வாழும் இந்த இடத்திலே பொறுப்புணர்ந்த எனக்கு வேலை இல்லை. சத்தியவாதிகள் அலங்கரித்த இந்த ஆட்சி பீடத்திலே ஒரு சாகசக்காரி அமர்வதை நான் காணப்போவதில்லை. மகாராஜா, நான் பதவியில் இருந்து விலகிக் கொள்கிறேன். தாராளமா. மகாராஜா, ஊர்வசி, இது போதாது இந்த அடம் பிடித்த ஆடவனுக்கு. மன்னனிடம் நடக்காத மட எண்ணங்களை மக்களை தூண்டி சாதிக்க நினைப்பார். அவனை ஊரை விட்டு ஓட்ட வேண்டும். ஓட்டுகிறேன் ஊர்வசி. நீ எது சொன்னாலும் அது சொன்ன உடனே நடக்கும். பிறந்த பொன்னாட்டை விட்டு அன்று வெளியேறினேன். மதியிழந்த மன்னனை, என் தங்கையின் புதல்வர்களை, என் செல்வ குமாரியை பல முறைகள் நினைப்பேன். இதயம் துடிதுடிக்கும். இப்பொழுது அவர்களை எல்லாம் காண வேண்டும் என்ற ஏக்கம் தடுக்க முடியாது மீறி போனதில் இப்படி புறப்பட்டேன். குழந்தைகள் எப்படி வாழ்கிறார்களோ, மன்னர் எப்படி இருக்கிறாரோ, அரசரை மயக்கிய அந்த ஆட்டக்காரி இன்னும் என்ன அநியாயங்கள் செய்தாலோ, இதையெல்லாம் அறிய என் மனம் ஆவல் கொள்கிறது.